என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதுவாக இருந்தாலும் முதலமைச்சருடைய அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை எங்கள் அனைவருக்கும் இருக்கு. நான் ஊழல் இல்லாத ஆட்சின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படி மானிட்டர் பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. 9 அமைச்சர்கள் 10 வருஷம் 10 அமைச்சர்கள் மற்ற அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். அதிமுக உள்ள வர்றது பொதுவாக எப்போதுமே அப்படித்தான். புரட்சித்தலை அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. படிப்படியா நிறுவனம் இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ ஒரு சூழ்நிலை. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். சரியான பதமா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது, அங்க இருக்க போய்க்கு தெரியுமா? பொருளாதார நிலையம் என்பது படிப்படியா ஆய்வு செய்துதான் அதில் தெளிவான விளக்கத்தை சேர முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பெயர் சொல்வது இயலாம். மாவட்ட செயலாளர் நீக்கிட்டாங்க 2 பேர்த்த. இன்னும் அதிமுக அந்த கட்டணத்துல 2 பேர் கிராஸ் ஆயிட்டு. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம். அது மாற்றிக்கார். மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கலைங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா நிறைய பேருக்கு 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான். நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க, என்னுடைய கேள்வி என்ன அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க. இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க இப்பதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளவு கொஸ்டின் கேட்டா இப்படி ஆன்சர் பண்ணுங்க. நீங்களே உங்க வீட்டுல உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, உங்களுடைய வருவாய் என்னங்கிற சொல்ல முடியுமா? உங்களால நீங்க லாங் டைம் தான் இருக்கு. நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுங்க பார்த்து. இல்ல அவங்க ஒன்பது செய்வாருங்க. அவரை பொறுத்தளவுக்கு அது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது 200 யூனிட் தான் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே இவரை தவிர யாரும் இல்லை. அதிமுகவுக்கு எத்தனை அமைச்சரவை வாய்ப்பு இருக்குன்னா நாங்க சொல்லு இதுவரை